இந்த மூதேவி கொரட்டை விடுது. நம்ம மேல யாரோ காலை போட்டிருக்காங்களாட்டுக்கு. காலை அடுத்தவங்க மேல போட்டாதான் நல்ல தூக்கம் வருது. தூக்கத்தை பாரு ரெண்டு குட்டிங்களுக்கும். ஏய் இந்தடி எழுந்துருடி. அம்மா எத்தனை தடவை சொல்றது காலையில அன்பா எழுப்புமா? அது நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எழுப்பணும்டி. உங்களெல்லாம் இப்படி தாண்டி எழுப்பணும். எழுந்துருடி. பக்கத்துல ராட்சசி மாதிரி அம்மா கத்துது. இந்த ரணகலத்துல எருவ மாதிரி எப்படிதான் தூங்குறாளோ. சி ஏய் எழுந்துடி ஃபர்ஸ்ட். என் மேல இருந்து கால் இட்ரி. ஏய் எழுந்துடி. ஏச்சி எழுந்துடி. கொட்டாய் விடுது பாரு. பல்லு விளக்காம ஸ்மெல் வருது. ஹாய் குட் மார்னிங் கா. ஹாய் மம்மி குட் மார்னிங். குட் மார்னிங் செல்ல கடைக்குட்டி. காஃபி குடி தங்கம். அம்மா பாரு உனக்கு மட்டும்தான் காஃபி கொண்டு வந்திருக்கேன். மம்மி என்னால எந்திரிக்க முடியல. டயர்டா இருக்கு. சரி அம்மா இங்க வச்சுட்டு போறேன். அப்படியே எடுத்து குடி. என்ன சரியா? ஓகே மம்மி. இங்க என்ன நடக்குது? மா என்ன ஒரு காஃபி மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அப்ப நான் யாரு? பெட்ரூம்குள்ளார வந்தீங்கன்னா எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரணும். அதுவும் இல்லாமல் இது ஏன் பெட்ரூம்? அவள் ஊன் கூட தானே படுப்பா. இதுக்கு ஏன் கூட படுத்திருக்கா? இப்போ நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ இதுக்கு தேவையில்லாமல் அழுது சீன் போட்டுட்ருக்கியா? ஏய் புள்ளி ஏண்டி காலையிலேயே அழுக வைக்கிற? குட்டி செல்லத்துக்கு தான் நான் டீ கொண்டு வந்தேன். எருமை மாடு மாதிரி இருக்க. எந்திரிச்சு போயிட்டு நீ தண்டி காப்பி போட்டு எல்லா வேலையும் செய்யணும். பிள்ளைய காலையிலே அழு வைக்கிறான். எருமை மாடு தத்தி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். சே தத்தி மாடு மாதிரி வளர்த்துட்டேன். எதுக்கு நீ முறைக்கிற? கண்ணாடி பிடிங்கி கண்ணாடி நோண்டிடுவேன் பார்த்துக்க. செருப்பால் அடிப்பேன். மரியாதையா இருந்து கொடி. நீச்ச பறி குதிரவாளி. ஏய் அவளை இனிமே கை தொட்ட கையை போட்டு அடுப்புல வச்சிருவேண்டி நாயே. வர இரு. ஹாய்க்கா என்ன கலுக்குவே? என்னடி கிண்டலா? அம்மா கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சோன்னே. அப்புறம் பின்ன இருக்காதா? தங்கச்சினா சும்மாவா போட்டி வந்து உன்னை வச்சுக்கிறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. எச்சி வேலை பார்த்து போ. வாவ் டேஸ்டி டேஸ்டி காபி. ஏய் ஒரு நிமிஷம் இல்லை. பெட்டில் கொண்டு வர காஃபி நீ குடிக்கிற. ரெஸ்ட் ரூம் கூட நீ தான் ஃபஸ்ட்டு போகணுமா என்ன? நான் உனக்கு முன்னாடி பிறந்தபடி நான் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போவேன். அக்கா நீ என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டே இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். என்ன காமெடின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறியா இல்லை இரிட்டேட் பண்ணுறியா? சாரிக்கா உங்க கூட பேச டைம்ல. ஐயோ அது வர மாட்டேங்குதே. சீ கருமோ நீலாம் என்ன பிள்ளையானே? ஏய் உனக்கு மேனஸே இல்லையா? பாத்ரூம் வரைக்கும் வந்திருக்க. இங்கே பாரு மேனஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காத. என்ன நேற்று பிறந்த வாண்டே பேசிட்டு தெரியாது. நீ என்ன மேனஸ்லாம் பற்றி பேசுகிற? மா இங்க கொஞ்சம் வாரியா? இப்போ எதுக்கு நீ அம்மாவை கூப்பிட்ற? எனக்கு தெரியும் மிரட்டுறியா என்ன? பயம் இருக்குல்ல மூடிட்டு வெளியில படி. சீ நீ என்ன சொல்கிறது? கவ்வடிக்குது. நானே வெளியில் போய்ட்றேன். அதை நீ உள்ள வர முன்னாடியே யோசிச்சுக்கணும். நீ இப்போ வந்து கவ்வடிக்குது. அங்க படிக்கலாம். பாத்தீங்களா மக்களே, பாத்ரூம்ல கூட நிம்மதியா கக்கூஸ் கூட போக முடியல. சனியா ஆவச்சிட்டு என்னத்தான் பண்றது. சரி நம்மளுக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு. உள்ள பிள்ளையாட்டும் நம்ம முன்னாடி கிளம்பி போவோம். பள்ளிக்கூடம் போனா தானே நம்ம போயிட்டு ஊருக்கு தானே சுத்த போறோம். வாங்க மக்களே. ஆமா சீ ரொம்ப கப்படிக்குது நிஜமாவே. மம்மி வாடி கண்ணுக்குட்டி. மம்மி டைம் ஆச்சு. ஃபுட் ரெடி ஆச்சா? ரெடி பண்ணிட்டேன். நீ ஸ்கூலில் போயிட்டு சமத்த உட்காந்தா டப்பாவை காலி பண்ணிட்டு வரணும் சரியா? நீங்க சொன்ன மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல ஒரு பருக்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு வந்துடுவேன் மம்மி. வெரி குட் செல்லம். அதனால தான் உனக்கு பிடிச்சதுலாம் சமைச்சு வச்சிருப்பேன். உனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு வந்துடுறேன்னா? தேங்க்யூ மம்மி. மம்மினா மம்மி தான். ஓகே பாய் மம்மி. பாய் செல்லக்குட்டி. போயிட்டு வா. மம்மி சகனம் தெரியல. குறுக்க ஒரு உடைக்கா வந்துருச்சு. மம்மி நான் ஸ்கூல் போயே ஆகணுமா? ஹே ஹே யாரடி உடைக்கான்னு சொல்கிறேன்? நான் குறுக்க வந்தா நீ ஸ்கூல் போக மாட்டியா? அக்கா ஜஸ்ட் ஃபன்க்கா. ஏய் அவள் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னா. இப்படி உன் வேலையை பார்த்துக்கிட்டு பிள்ளை பள்ளி விடும்போது வம்பளுக்குறான். சத்தியமாக டென்ஷன் ஆயிடுவாமா? நான் அவளை வம்பளுக்குனா? அவள் அம்மா நான் வந்துட்டு இருக்கும்போது குறுக்க அது வந்துருச்சு இது வந்துருச்சு சகனம் சரியில்லைலாம் சொல்கிறான். அதை கேட்காம நீ என்னன்னா என்னை திட்டிட்டு இருக்க? கோவப்படாதக்கா. சரி சரிம்மா எனக்கு என்ன ஃபுட்டு சமைச்சு வச்சிருக்க அதை சொல்லு ஃபஸ்ட்டு. வேணும் உனக்கு வந்து பழைய சொல்லிட்டேன். ஏய் நான் உன்கிட்ட கேட்கல அம்மா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் சரியா? நீ பேசாத. அக்கா நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏய் அவளை ஏன் மறுபடியும் உறந்துருக்க? நிஜமாலுமே கடைக்குட்டி சொன்ன மாதிரி உனக்கு பழைய சோறு தான் இருக்கு. சாப்பிட்டு போனா உடம்புக்கு குளிர்ச்சி. என்னது பழைய சோறா? என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? இது இப்படி மையமா ஸ்கூல் போறா. அவளுக்கு என்னமோ விதவிதமா பண்ணி தர. நான் காலேஜ்ல 4 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க பழைய சோறுங்கிற? ஏய் இஷ்டம்னா தின்னுட்டு போய் இல்லைன்னா பொடி. எனக்கு
சோறும் வேணும் ஒன்றும் வேணும், எனக்கு டிஃபன் வேணாம், நான் வீட்டுக்கு வர மாட்டேன். அப்புறம் டெய்லி ஸ்நாக்ஸ் எனக்கு தானா? ஓகே ஓகே. ஏண்டி நான் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போனா கூட உனக்கு ஸ்நாக்ஸ் தான் முக்கியமா? நீ எல்லாம் தங்கச்சடி இப்போ. அக்கா ஏமா எப்போதும் கோச்சிக்கிறா? நான் அக்காக்கு மூணு வச்சு கொஞ்சம் கூட இல்லையாட்டுக்குமா? அவ கிடக்காடி வந்துருவா அக்கா, உங்ககிட்ட சும்மா சண்டை போடுறா. இப்பதான் மக்களே அக்கா இருக்கிற வீடுனா செம்ம ஃபன்னா இருக்கும். ஆனா அக்கா கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. உண்மை என்னன்னா எங்க அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனா எனக்கு உயிர். ஓகே பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏய் டாம், என்னடி படிச்சிட்டு இருக்க? இதுக்கு தான் என்ன சீக்கிரம் வர சொன்னியா? சிவா கொஞ்ச நேரம் படி, அதுக்கப்புறம் பேசலாம். ஏய் ரொம்ப படிக்கிற மாதிரி நடிக்காதடி. சிவா நீ உனக்காக தான் வந்திருக்காங்க, பேசுடி. ஏ மீனு நீ படி. இவன் தான் சும்மா ஏதோ என் பின்னாடி உட்காந்துருக்கான், நீயும் பேசுன்ற. ஏடி சிவானா நீ சொல்லிதானே சீக்கிரம் வந்தாங்க, அப்போ கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண. நான் வேணா இங்க இருந்து போயிட்டுமா? ஹேய் மீனு, நீ இங்கே இரு, எங்களுக்கு அதெல்லாம் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஓகே அண்ணே. ஏய் சிவா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வா கிளாஸ்க்கு போகலாம். வந்துட்டா ஆம்பளை கண்ட. ஏய் இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எனக்கு டாம் தான் முக்கியம், டாம் கூட தான் நான் இருப்பேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவள் தான் உன்னை கண்டுக்கல, அப்புறம் ஏன் நீ அவள் பின்னாடி திரியிற? உன்னோட வாய்ஸு, நீ உன்னோட டார்ச்சர், இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு, உன்னை யாரும் கிண்டல் பண்ணதுக்குள்ள போயிடு. சிவா அவங்க தான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஏன் சிவா நீ இங்கே இருக்க? கிளம்பி போ, அது உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்கல்ல. ஏய் டாம், எனக்கு ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு, அது நீ மட்டும் தாண்டி முட்டைக்கண்ணி. ஏய் என்னடி பார்க்குற? ஷாக்குற. என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. சிவா நீ எனக்காக பிறந்தவன். ஆமாம் சிவா உனக்காக பிறந்தவன், உன் கூட பிறந்தவன் வேணா சொல்லு, 2 பேர் வயசும் ஒரே மாதிரி இருக்கு. போ ஃபஸ்ட்டு. அதான் என் ஆள் உன்னை வேண்டான்னு சொல்கிறான்ல, இனிமே சிவா எனக்கு தான். ஏய் டாம், உண்மையும் சொல்றியாடி? இல்லை சும்மா சொன்னேன், அவள் போகணுன்னு சும்மா சொன்னேன். நீ எனக்கு வேணாம் போடா. அண்ணா அவ சும்மா சொல்லல, உண்மைதான் சொல்லியிருக்கா. ஏய் டாம், ஐ லவ் யூ, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, பாய். பாய் டி செல்ல குட்டி, வாய் மூடு. என்னடி சிவா இப்படி சொல்லிட்டு போகிறோம்? ஏய் உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் ஏன் சிவா என்ன அக்செப்ட் பண்ணடி? ஏய் பொடி லூசு, எனக்கு ஆல்ரெடி சிவாவை ரொம்ப பிடிக்கும்டி. சிவா கிளாஸ்க்கு டைம் ஆச்சு போலாம். ஓகே வா போகலாம். சிவா வேறு லவ்வே சொல்லிட்டானா, எனக்கு கிளாஸை கவனிக்கவே பிடிக்கல. நான் வேணா சிவாவை போய் பார்த்து வரட்டா? ஏய் கள்ளி, சிவா நான் உனக்கு பிடிக்குமா? ஏய் நம்ம சீனியர்ல சிவா நண்டி ரொம்ப நல்லவங்க, அதனால தான் உனக்கு சிவா கிட்ட பேசுன்னு சொன்னேன். உன் சிவா எனக்கு கிடைச்சுனா நானா பேசியிருப்பேன்ப்பா. சரி ஓகே, நீ சிவா கிட்ட பேசிட்டு வா, நான் அப்படியே கிளாஸ்க்கு போறேன். சிவா உன்னை பிடிக்கும், ஆனால் உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கம். ஏய் டாம், நீ இங்க வருவனே எனக்கு நல்லா தெரியும். ஹலோ மிஸ்டர் சீனியர் சிவா, நான் உங்களை பார்க்க வரல சரியா? ஏய் டாம், நீ என்ன பார்க்க வரணும், மீனு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. சிப்போ சிவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிவா. ஆனால் எனக்கு கொஞ்சம், நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் இயர், நீ கூட ஃபைனல் இயர், எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, ஸோ முடிச்சுட்டு லவ் சொல்லலான்னு பார்த்தேன். ஆமாண்டி, முடிச்சுட்டு உங்க வீட்டில் சொல்றவங்கள பார்த்து தலையாட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், அப்படிதானே? இல்லை சிவா, நம்ம காலேஜ்லாம் முடிச்சுட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா படிக்கிற வேலை இருக்காது, நம்ம லவ் மட்டுமே பண்ணலாம்ல, அதுதான். ஏய் இப்பிலிருந்து பண்ணாதாண்டி நல்லா இருக்கும். வீட்டில் நீ இருக்கும்போது அம்மா தங்கச்சி பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி ஃபோன் பேச முடியாதுடி, எங்கேயும் வெளியிலயும் வரமாட்டா. ஆமாம் சிவா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, சரியான குட்டி சத்தம், அடங்கவே அடங்காது, எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு கொடுக்கறதுலே இருப்படா. என் வீட்லேயும் ஒரு தம்பி இருக்கான், அவனும் அப்படிதான், அடங்கவே மாட்டான் தெரியுமா. என்னோட ஃபோனை எடுத்து கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொடுத்துருவான். ஆனால் என் ஃபோனில் அப்படி எதுவும் இருக்காது. ஏய் ஃபோனில் எதுவும் இருக்காதுன்ற, அப்போ ஏன் பயப்படுற? எங்கள் ஃபோனை கூட. நீ நிஜமா ஃபோனில் ஒன்றும் இல்லடி, சந்தேகப்படாத. அண்ணா நான் இப்போ உன் மேல சந்தேகப்பட போறேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது என் சிஸ்டர் வாய்ஸ் மாதிரி எனக்கு பிரம்மையிலே இருக்குடா. டாம், உன் பின்னாடி யாரோ குதிரைவால் போட்டுட்டு நிக்கிறாங்கடி. ஏய் என்னடா சொல்ற? அது என் சிஸ்டரா மட்டும் இருக்க கூடாது. கடவுளே கடவுளே கடவுளே, இவளா? இவங்க இங்க வந்தா இப்பதான் வந்திருப்பாளா, முன்னாடி வந்திருப்பாளா? ஏண்டி அம்மா உன்னை ஃபர்ஸ்ட் காலேஜ் அனுப்புனா இவன் கூட நின்று பேசிட்டு இருக்க? ஏய் டாம், யார் இவ? சிவா போயிரு சீக்கிரம். அவன்கிட்ட நாடி பேசிட்டு இருக்க மெண்டல். இன்னைக்கு வீட்டுக்கு வா, உன்னைய வேக்கமாத்த எடுத்து அம்மா வட்டிக்க சொல்லல, என் பேரே மாத்தி வச்சுக்கொண்டு. பேசுறதுலே தெரியுது டாம், இவதான் உன் தங்கச்சின்னு நினைக்கிறேன். நீ வேற வாயை மூடுற, அவ தாண்டா என் தங்கச்சி.
நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டாடி. இப்பவே கழட்டி விட்றான் பாரு இந்த குட்டி சத்தனுக்கு முன்னாடியே பயந்துகிட்டு. சரி சரி ஓடு ஓடு. சுபி இப்பதான் வந்தியா? அவரையா கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடலாம்? உன்னோட ஊசரிப்புலாம் எனக்கு ஒரு தேவையில்லடி. பேசிட்டு இருந்தீங்களா அது அவன் யாருன்னு சொல்லு. சுபி அவங்க வந்து எங்க காலேஜ்ல அவங்க தான் சுபி சீனியர். சீனியர் வந்து எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ படிக்கிறது கம்ப்யூட்டர், அவன் ஏன் உனக்கு கணக்கு சொல்லி கொடுக்கணும்? யார்கிட்ட காது குத்த பார்க்குற? ஏற்கனவே நான் காது குத்திட்டேன். அடி காது இல்லாதவளே. சுபி என்ன சுபி, எனக்கு மேக்ஸ் இருக்கு சுபி. சரி பல்ல அடிப்பேன். மீண்டும் மீண்டும் என்கிட்ட போய் சொன்னீன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. கிளம்பி வீட்டுக்கு, கிளம்பி வீட்டுக்கு. படிக்கலனாலும் உனக்கு தேவையில்ல. ஓ காட், இன்னைக்கு தான் லவ் சொன்னேன், இன்னைக்கு இந்த குட்டி சத்தம் மாட்டிக்கிட்டோமே. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி போராட போறோமோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க தலப்பாற காரியமே நடந்து போச்சு. என்னடி ஏன் நீ வரும்போதே முறைச்சுக்கிட்டு வர? தங்கத்துக்கு என்னாச்சு? சுபி 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 எதுவும் சொல்லாதடி. அவ என்ன பண்றான்னு கூட தெரியாம சோத்து பானைக்குள்ள கரண்டி விட்டு கிண்டாத. ஏன் இன்னைக்கு இவ ரொம்ப கோவமா வந்திருக்கா? பெரியவளே என்னடி நடந்துச்சு சொல்லுடி. அம்மா சுபி வந்து நீ ஏதோ ஸ்நாக்ஸ் காசு கொடுத்தீங்களாமா, அதை எங்கேயும் ரோட்ல விட்டுடலாமா, அது கோவமா இருக்கா. என்னை தேடி தர சொன்னாமா, எனக்கு வந்து டைம்ல வாடி போலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேனாமா, அது கோவப்படுறாமா. விளக்கமா எடுத்துட்டு விட்டா தேவையில்லாம போய் பேசிட்டு இருக்க. நீ உண்மையை சொல்றியா இல்ல நான் உன்னை சொல்லட்டுமா? என்னடி நடந்துச்சு ரெண்டு பேரும் சொல்லேண்டி. மம்மி நான் தான் சொன்னேன் இல்ல, போகும்போது நான் டென்ஷனா போனேன், வரும்போது சுபி டென்ஷனா வரா. இவ்வளவுதாம்மா, ஜஸ்ட் ஃபன்மா. காலையில அவ தானே சொன்னா. உன் காசு கொண்டாமா, உன்கிட்ட குசு குசுன்னு சொல்றேன். ஒண்ணும் வேணாம், கையால கொஞ்சம் கழுவிட்டு போய் படிடி. எதுவும் கேட்காம போற? என்னடி சுஸ்டி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன மாட்டி விட்ட. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா பத்தியா அம்மா காதலே வாங்கிக்காம போறாங்க. ரெஸ்ட் போயிட்டு வந்து உன் தலை சீவுறண்டி. சுபி அம்மா சொன்னாங்க பஜ்ஜுக்கு வாழைக்கா சீவணுமா, வந்து சீவ என்ன? என்ன டென்ஷன் பண்றாளே. சிவா என் சிஸ்டர் இருக்கல்லடா, அவ எங்க அம்மா கிட்ட சொன்னாடா, ஆனா நான் தப்பிச்சிட்டேன் தெரியுமா. நீ வீட்டுக்கு வந்து அவன் கூட போன்ல பேசியா? இரு வரேன். சிவா ஐஸ்கிரீம் தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், வாங்கிட்டு வா சிவா, நான் அங்க வந்து நிக்கிறேன். என்ன என்ன திமிரா? நான் இருக்கேன் தைரியமா வேணும்னு பேசுறியா? மீனாக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணுமா? சிவா இங்க மெனி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் உனக்கு ஈவினிங் கோயில் கிட்ட வந்துட்டு கால் பண்றேன். என்ன சுபி என்ன அப்படியே உடனே அம்மா கிட்ட மாற்றணும்னு தோணுது? புக் எடுத்து படி, என்னை பார்த்துட்டே இருக்காது என்ன. ஈவினிங் கோவிலுக்கு போதான் போறேன், சிவா கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஊர் சுத்திட்டு வரதான் போறேன். போய் சொல்லு போ, அம்மா கிட்ட சொல்லு. நீ சொன்னீன்னா ஸ்கூல்ல நீ அவன் பேக்ல இருந்து காசை திருடுனதை நானும் அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன். எப்படி சௌரியம்? ஐயோ இவகிட்ட போயிட்டு அக்கா ஐட்டமே. ஐயோ முருகா, எதுவுமே பண்ண முடியலையே. அக்கா நான் போயிட்டு உன்னை மாட்டிடுவேன் அக்கா. அக்கா நான் உன்னை சும்மா மிரட்டி பார்த்தேன்க்கா, நம்புக்கா. அக்கா நான் வேணா அப்பா பக்கத்தில் உனக்கு காசுலாம் திருடி தரட்டாக்கா. அக்கா ஸ்கூலில் திருந்ததை மட்டும் அம்மா கிட்ட சொல்லாதக்கா. இவ்வளோ சீக்கிரம் நீ காலை படிப்பேன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐயோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே. இந்த மூதையிட்ட போயிட்டு போய் மாட்டிருக்கேன். புக் எடு, இப்போ நான் உனக்கு சொல்லி தர போகிறேன். வேணாக்கா ப்ளீஸ்க்கா. ஸ்கூலில் தான் படின்னு உயிரை வாங்குறாங்க, எழுத வச்சு கையை உடச்சி விட்றாங்க. கையை பாருக்கா, எனக்கு கரண்டி ஆட்டம் இருக்குக்கா. ஓ கை மட்டுமா கரண்டி? நீயும் ஒரு கரண்டி, தேங்காய் கரண்டி, தேங்காய் கரண்டி ஓட்டப்பள்ளி. எட்டி மிதிக்கணும் போல கோவம் வருது, ஆனால் அக்கா வேணும் அமைதியாக இருக்கு. என்ன கோவம் வருது போல? அடிப்பியா? அடிடி. ஐயோ ஏன்க்கா நீ தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்க? நான் பாசமாக பேசின கூட. அக்கா நான் உனக்கு காடை பிடிச்சி விட்டா? இதுக்கு என் காலை வாரி விடுறதுக்கா? இல்லைக்கா அப்படிலாம் இல்லைக்கா, நான் போயிட்டு உனே அக்கா. சரி ஒரு நிமிஷம். என்ன சுபி காலை பிடிச்சி விட்றியா? ஒரு பேச்சுக்கு சொன்னோம் மூதேவி, அதுக்கவங்களையும் காலை நீட்டுறாளே. ஏக்கா என் பேண்ட் பூரா கம்பளி பூச்சி ஏறிடுச்சுக்கா. அக்கா இப்போ என் பேண்ட்டில் நீ காலை வச்சுட்டக்கா, உன் காலை இப்போ நல்லா பிக்க போகுதுக்கா. என்ன போய் சொல்றியா என் காலை பிடிக்கக்கூடாதுன்ட்டு? எனக்கு ப்ராப்ளம் இல்லைப்பா, நீ தான் செஞ்சுக்கிட்டே தெரிய போற. என்னடி நடக்குதுங்க? சின்ன பிள்ளை மேல போய் காலை போட்டுட்டு இருக்க, இன்ட்ரி. ஐயோ பூச்சி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டமே. அம்மா இப்ப அக்கா எவ்வளோ என்னை பழி வாங்கலான்னு தெரியுமா? அம்மா ஐயோ குட்டிச்சு வேற அழுது நடிக்கிறவளே, என்ன நடக்க போகுதோ? அவளை அடிப்பியா, ஓரண்டிருப்பியா, வம்பிழுப்பியா, வம்பிழுப்படி, சொல்லுடி சொல்லுடி சொல்லுடி. கண்ணாடி கண்ணாடி தத்தி வரிக்குதுற மாதிரி வளர்ந்துக்கிட்டு முடிய ஆளையும் போது முடிக்கு எண்ணெய் வைக்க மாட்டான், பாப்பறக்கானு விரிச்சு போட்டு எடுத்துடுவான் நாய். அதான் மனசு குழுங்குது.
அழுது நினைப்போம் இன்னும். பாரு புள்ள அழுகுறா. அவன் மேல போய் தடிமாடாட்டம் காலை போடுறியே. புள்ள அழுது நீ. அம்மா ஐயோ கடவுளே, ஃபினிஷிங் டைம் அம்மா வந்து எழுதிருச்சு. அம்மா சொன்னாலும் புரிஞ்சுக்காத. ராட்சசி அடிச்சுட்டு போய் தொலை. இரு வந்து வேற சூழல் இழுத்துறேன். இரு. ஐயோ நீ அழுவாதடிச்சால குட்டி. மா பரவாயில்லம்மா, உன்னை அக்கா ராட்சசின்னு சொன்னாமா, அந்தாம எனக்கு வலிக்குதுமா உள் மனசெல்லாம். ஒரேடியா நடிப்பா குட்டிச்சு.